இயேசு உங்களை சீர்படுத்தி சரிப்படுத்தி ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், மனம் திரும்பணும். ஐயோ, நான் பாவம் செய்ததை என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இந்த பாவத்தை உணர்ந்த மனம் திரும்பினா இயேசு கிறிஸ்து சீர்படுத்த வல்லமை உள்ள ஒரு தேவன். நிறைய பேருடைய என் வாழ்க்கையை சீர்படுத்தினார். நான் மனம் திரும்பும் போது, நான் மனம் திரும்பின போது சீர்படுத்திதான் என்னப்படி நிறுத்தி இருக்கிறார். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இந்த மீறுதல் பாவங்கள் அந்த பாதையில கடந்து வந்திருப்போம். ஆனா இயேசு கிட்ட வரும்போது அவர் பாவத்தை மன்னித்து நம்முடைய வழியை சரிப்படுத்தி ஒரு நல்ல பாதையில நடத்துகிறார். உங்க வாழ்க்கையில ஒருவேளை இந்த அனுபவத்தை பெற்றிருந்தா ஆண்டவரை துதிங்க. அந்த அனுபவம் இல்லாம உங்களுக்குள்ளேயே பாவத்தை குறித்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தா இயேசு கிறிஸ்து உங்களை சீர்படுத்தி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களை அப்படி கையில ஒப்பு கொடுத்தா போதும். சொல்றீங்களா, ஆண்டவரே, என் வாழ்க்கை பாவத்தினால நாசமா போச்சு, சமாதானம் போச்சு, நிம்மதி போச்சு, பரிசுத்தம் போச்சு, குடும்பம் போச்சு, வியாபாரம் போச்சு, எல்லாத்தையும் இழந்துட்டு சரீர ஆரோக்கியம் போச்சு. சீர்படுத்துகிற தேவன் என்பதை விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு மனம் திரும்பி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எனக்காக சிலுவையில நீங்க ரத்தம் சிந்தி மறித்து உயிர்த்தெழுந்ததுனால என்னையும் சீர்படுத்தி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. யார் யார் இப்படி ஜெபிக்கிறாங்களோ இந்த மகனை தொடும், இந்த மகளை தொடும். இன்று முதல் ஒரு பரிசுத்தமும் சமாதானமுடைய வாழ்க்கையில வரட்டும், புதிதாக்கி விடும்.